ஆளுக்கு ஒரு கையை பிடி. ரமேஷ் பிடிப்பா, ஹெல்ப் பண்ணப்பா. பிடி, ஆளுக்கு ஒரு கையை பிடி. பிடிப்பா, பிடிப்பா தம்பி, ஆளுக்கு ஒரு கை பிடி. கால் உடைஞ்சிருக்கு. காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதின விபத்துல வயதான தம்பதி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்தது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போறதுக்காக போன கார் மோதினதுல இப்படி ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்திருக்கக்கூடிய கீரைப்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க 69 வயதான முருகன் மற்றும் 66 வயதான அமுதா தம்பதி. இவங்க 2 பேரும் இருசக்கர வாகனத்துல மோட்டூர்ல இருக்கக்கூடிய தங்களுடைய சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. வாணியம்பாடி அரூர் 4 வழிச்சாலையில இவங்க இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த வழியில பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து திருவண்ணாமலை கிரிவலம் போறதுக்காக கார் ஒண்ணு அதிவேகத்துல போயிட்டு இருந்திருக்கு. எதிர்பாராத விதமா இந்த கார் இருசக்கர வாகனத்துல மோதினதுல சம்பவ இடத்திலேயே முருகனும் அமுதாவும் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. உடனடியா அங்க வந்த அரூர் போலீசார் உயிரிழந்த தம்பதியினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பா தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த காரை ஓட்டிட்டு வந்த 41 வயதான பொன்மலை அப்படின்றவருக்கு லேசான காயம் ஏற்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்ப காவல் நிலையத்துல அவர்கிட்ட இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு. கார் விபத்துல வயதான தம்பதி உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. வணக்கம், ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணா எங்களால வந்துக்க முடியாது சார். இப்ப எங்க இருக்கீங்க? மெடிக்கல் செக்அப்ல தாசில்தார்ல இருக்கும். ஓஹோ, சரி. அங்கிருந்து வந்த உடனே நான் இங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கி எல்லாம் போத்துக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இப்ப 10 பேர் வந்துட்டோம். சரி. 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட், தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. சரி சார். எல்லாம் நாங்க தொடர்பு இருக்கு. அங்க இருக்க கலெக்டர் உங்க நினைச்சிருக்கோம் சார். நாங்க இருந்தோம். நம்ம உடனே நாங்க உங்க மினிஸ்டர் எம்ஆர்பி சார் பேச சொல்லிட்டோம் சார். சரிம்மா, தைரியமா ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. கடலூரிலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பாத யாத்திரை சென்ற 30 பேர் நிலச்சரிவால் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு. முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள். ஹெலிகாப்டரில் பத்திரமாக மீட்கப்பட்டவுடன் தொலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்த முதலமைச்சர் அவர்கள். வணக்கம், ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணா எங்களால வந்துக்க முடியாது சார். இப்ப எங்க இருக்கீங்க? மெடிக்கல் செக்அப்ல தாசில்தார்ல இருக்கும். சிதம்பரத்திலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு சுற்றுலாவா ஆதி கைலாஷ் அப்படின்ற இடத்துக்கு கடலூரை சேர்ந்த 30 பேர் போயிருக்காங்க. அவங்க போற வழியில திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுல எந்த பக்கமும் போக முடியாம நடுவழியா அவங்க சிக்கி தவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழக வேளாண்மை அதுக்கப்புறமா உழவர் நலத்துறை அமைச்சர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் கிட்ட பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து